ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அங்கே பாருங்க, ஃபயர் அண்ட் ஃபெரின்னு ஒன்று இருக்குல்ல, இதுதாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அதாவது இதுதான் ஃபுல்லாக ஆர்மி கெஸ்ட் ஹவுஸ். உள்ளெல்லாம் நான் எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. அதே மாதிரி நம்ம லடாக் ரைடில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்தியன் ஃப்ளாக்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேங்க, August 15. எல்லாத்துக்கும் என்னோடய இனிய சுதந்திர தின நாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ எங்கே போக போகிறோன்னா, அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பிறந்த நாளுங்க. அதாவது ஆமாம், August 15 தாங்க என்னோடய பர்த்டே. இன்றைக்கி எங்கேங்க பர்த்டேலாம் கொண்டாடுற மாதிரியா இருக்கேன். நான் வண்டி போய் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணணும். ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க எங்கேனாலும் போகணும். போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த ரூமில் பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் தங்கியிருக்கேன். ஆனால் வேறு மாதிரிங்க, போன வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பரான ரூமுங்க. இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆர்மி கெஸ்ட் ஹவுஸ் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே என்னால் அதிகமாக பேச முடியலைங்க, ஒரு மாதிரி மூச்சு வாங்குற மாதிரியே இருக்குது. ஒரு வேளை இங்கே இருக்க ஹைட்டுக்கோ இதுக்கும் இருக்கோ அதுவோ என்னவோ தெரியல. அப்பா போய் இன்றைக்கி முதல்ல வண்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணணும். சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறையா இருக்குங்க. உள்ளே இருக்கிறவங்களாம் அவ்வளோ ஜாலியாக பேசுகிறாங்கங்க. மோஸ்ட்லி எல்லாம் உள்ளே தமிழ் தெரிஞ்சிருக்கு நிறைய பேர்த்துக்கு, அதனால் அவ்வளோ ஜாலியாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. நமக்கு காலையில் இப்போ நமக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, நல்லாயிருக்கும் அது. பிபின், இங்கே பாருங்கள், நமக்காக உப்புமா, அப்புறம் இங்கே பாருங்கள் சட்னி. ஆனால் ஆர்மி கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிறது வேறு மாதிரிங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி வேறு இண்டிபெண்டன்ஸ் டேவா, அதனால் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கவங்களாம் வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம சாப்பிட்டுட்டு வெளியே போவோம். இன்றைக்கி வேறு இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் வெளியே போய் நம்ம கொஞ்சம் வ்ளாக் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் வண்டி யாரும் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க, அதெல்லாம் போய் பார்க்கணும். ஓகேங்க, வாங்க போகலாம். நமக்கு ஃபுட்டு கொடுத்தது பார்த்துட்டு வந்துருப்பீங்க. உப்புமாங்க, உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. என்ன அதிகமாக கொடுத்துட்டாங்களா, அதனால் என்னால் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனால் நல்லா இருந்தது. என்ன கொஞ்சம் பாதி சாப்பிட்றதுனா கரெக்டாக இருந்திருக்கும். நான் தான் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஃபுல்லாகவே சாப்பிட்டேங்க. வயிறு ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக லடாக் தாங்க. நல்லா தாங்க இருக்குது லடாக் வந்து பார்த்திங்கன்னா. இங்கே வந்து போலீஸும் இருக்காங்களா, அதுக்கப்புறமேட்டு இந்த டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுக்கு நிறையா எப்படி சொல்கிறது, லேடிஸ் வந்து நிறையா போட்டிருக்காங்கங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. முதல்ல இன்றைக்கி சர்வீஸ் விட்டு நான் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கெலாம் தாங்க லடாக் நம்ம சுற்ற போகிறோம். நம்ம பசங்க நேற்றுக்கு தாங்க தங்கியிருந்தாங்க. நம்ம நிதிஷ் ப்ரோ, அப்புறம் இன்னும் 3 கோயம்புத்தூர் அண்ணா, அவங்க எல்லோரும் இங்கே தான் தங்கியிருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒர்க் ஷாப் தான் போக போகிறோம். நம்ம வண்டியை ரெடி பண்ணுற விட போகிறோம். எங்கே விடுறோன்னா, இங்கே லடாக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமர்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குங்க. நீங்கள் மேப்பில் வந்து போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். அமர்ஜித் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா லே லடாக்கில். அதுதான் இங்கே ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஷாப்பாமா. நிறையா வண்டி, எல்லா வண்டியுமே நிறையா பெரிய பெரிய வண்டிலாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதனால் அந்த ஒர்க் ஷாப் தாங்க போயிட்டுருக்கோம். எப்படியாவது இன்றைக்கி வண்டி ரெடி பண்ணுவோங்க. நம்ம எப்படியாவது இன்றைக்கி வண்டி ரெடி பண்ணால் தான் நாளைக்கு இங்கேருந்து கிளம்ப முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடுங்க. பக்கமாக வந்துட்டோமா, அதுக்குள்ளே இங்கே தான் இங்கே இருக்குது. ஓ, இதோ உள்ளதாக இருக்குது. ஓ, நமக்கு தான் ஹார்ன் அடிக்கிறாங்க நினச்சிட்டேன். என்எஸ் ஆல்ரெடி ஒன்று பிரித்து போட்டு வச்சுருக்காங்கப்பா. யா சார், அமர்ஜித் ஒர்க் ஷாப். அமர்ஜித் ஒர்க் ஷாப். சார், இட்ஸ் ஃபுல் ஆஃப் சம் கம்ப்ளைண்ட். யூ கேன் black smoke also come. Carburetor problem. Yes. Okay. And the spark plug also easily burn black color. Only carburetor tuning. Okay sir, on the way many time I can clean the carburetor. I have changed new carburetor, but 20 km after it's completely black. Only no problem, only carburetor clean, only setting. Okay. Only oxygen problem, only missing black. Yeah. Okay. Okay. Only setting, no problem. Okay. You can repair.
Okay. Solve this problem. How many hours? What? How many hours you can take? Only 1 ganda. 1 hour. Okay, I am waiting here. Waiting. Yeah. Thank you. In some my friend recommended your shop. Okay. Bro, and also oil also leak. Oil. Leak. Okay, no problem. You completely check. ஓகே பிபின் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துருவோம். சொன்னோன்னே விட்டாங்க, பேசாமல் நேற்றே வந்திருக்கலாம் மாட்டிருக்கு. சே, ஓகேங்க, நம்ம பார்ப்போம் என்ன கம்ப்ளைண்ட்டு. அதாவது என்ன சொன்னார்னா கார்பரேட்டர் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காரு. கார்பரேட்டர் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. செக் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டால் சரியாக போய்டுன்ட்டு இருக்காங்க. ரெடி பண்ணிட்டோண்ணா, பார்ப்போம். என் வண்டியை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நானே இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஃபுல்லாக கழட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, இதுதான் ஏர் ஃபில்டர். யா ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. கார்பரேட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். நம்ம ஆள் மைலேஜ் ட்ராப்பு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும் இங்கேருந்து. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ப்ளாக் பண்ணுறேன். இவர் தான் அண்ணா விபின். அதே மாதிரி உங்கள் வண்டியும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவர் ஷாப்புக்கு வாங்க, அமர்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஷாப் காட்டுறேன். இங்கே பாருங்க, அமர்ஜித் மோட்டார் சைக்கிள் ரிப்பேரிங் அண்ட் ஸ்பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கார்பரேட்டர்லாம் ஃபுல்லாக கழட்டிட்டாருங்க. கழட்டி நம்ம பெட்ரோல் எடுத்து தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆட்டிடியூடுக்கு வர்றது தான். அதனால் இவங்களுக்கு தான் இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நல்லா தெரியும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா வண்டியும் இந்த ப்ராப்ளம்னால தான் இங்கே வரும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் வண்டியும் மேபி இந்த ப்ராப்ளம் வந்து வரும்னு நினைக்கிறேன். மேலே வந்தீங்கன்னா எல்லா வண்டியுமே அடைக்குது வேறு. ஐயோ, பெட்ரோல்லாம் வீணாக போகுது. நம்ம வண்டியிலேருந்து தாங்க பிடிச்சாங்க பெட்ரோல். நம்ம வண்டியில் அப்புறம் இது ஒரு ப்ராப்ளங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணோம்ல, அங்கே அந்த ஆயில் சீல் ஒழுங்காக போடலான்னு நினைக்கிறவங்க, அதனால் ஆயில் ஃபுல்லாக எல்லாம் லீக் ஆகுது. புது ஆயில், நிறைய ஆயில் எல்லாம் லீக் ஆகிடுச்சுங்க. இப்போ அதையும் தான் சொல்லியிருக்கேன், அதை செக் பண்ணும். அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணுங்க. ஸ்பார்க் ப்ளக் செக் பண்ணிவிட்டு அண்ணா கார்பெட்டை செக் பண்ணிகிட்ருக்காரு. அதையும் க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டாருங்க. நல்லாவே அங்கே பாருங்களேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டாருங்க. ஃபுல்லாகவே நல்லா நம்ம பெட்ரோல் போட்டு ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாரு. போட்டு பார்ப்போம், நல்லா நீட்டாக ரெடி பண்ணிடுவார் ஒரு நம்பிக்கை இருக்குது. மீதெல்லாம் பார்ப்போம். பிபின் ஒரு வழியாக நம்ம வண்டி ரெடி பண்ணிட்டாங்கங்க. கார்பரேட் மட்டும் தான் க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ணதுக்கே சரியாக போயிடுச்சுங்க. அந்த ஆர்பிஎம்மே பார்த்தீங்கன்னா ரெட்லேயே ஏறவே. அந்த ரெட்டுக்கிட்ட போகும்போதே அடைக்கும். ஆனால் இப்போ அந்த ரெட்டுக்கிட்ட போய் தொடுதுங்க. அப்பா இப்போ தாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. நான் ரிட்டன் இது முடிச்சுட்டு கீழே போகிற வரைக்கும் நம்ம வண்டி இதே மாதிரியே இருந்துச்சுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லைன்னா நம்ம போன தடவை மிஸ் பண்ண மாதிரி நம்ம கேங் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம வண்டி மட்டும் கரெக்டாக இருந்தால் சரிங்க. நான் யாரையுமே மிஸ் பண்ண மாட்டேன். நான் பாட்டு கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வண்டி பிரச்சனை ஆனதுனால தான் இவங்களால கரெக்டாக நான் ஃபாலோ பண்ண முடியல. ஓகேங்க, ரெடி பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் எங்கேயாவது இருக்கான்னு கேட்கணும். வாட்டர் வாஷ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஓகே, கிளம்பலாம் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, பை. தேங்க்யூ ப்ரோ. ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா இருக்குது. இப்போ அவர் ஓட்டி பார்த்துட்டு வந்தார். இங்கே ஆயில் ஃபில்டர்கிட்டே லீக்காக இருந்தது. அதையும் கொஞ்சம் பேஸ்ட் வச்சு டைட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வார் மெமோரியல் கிட்ட தான் இருக்காங்களா, அவங்கள போய் மீட் பண்ணுவோம். பெட்ரோல் வேறு எவ்வளோ இருக்கான்னு தெரியலையே. வாட்டர் வாஷ் வேணுங்க. முதல்ல அவனை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் விட்டு லூப் அடிக்கணும். ஓகே, போவோமா? இங்கெல்லாம் நமக்கு மேப்பே தேவையில்லை. ரூட் எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. ரோட்டில் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நல்லா தாங்க இருக்கான், பரவாயில்ல. பா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எப்படி இருக்குது, இடமே பயங்கரமாக இருக்குங்க. நிறையா ஃபங்க்ஷன்லாம் நடக்குங்க பாருங்க, எவ்வளோ கொடி கட்டி வச்சுருக்காங்கன்னு. மைலேஜ் தான் எவ்வளோ தரோன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். வேண்டாம் வேண்டாம், இங்கெல்லாம் ஸ்பீடாக ஓட்டி போலீஸ் கேஸ் எதுவும் வாங்கிட போகிறோம், பொறுமையாக போவோம். எனக்கு இல்லையா, அந்த அக்கா எனக்கு தான் கை காட்டுறாங்கன்னு நினச்சா பின்னாடி பஸ்ஸு வருதுங்க. ஆசை தான். பிபின் வார் மெமோரியலில் தாங்க இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காங்க. பைக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். நம்ம பிபின் அங்கே இருக்கான். ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேண்டீனில் தான் இருக்காங்க, போய் பார்ப்போம் என்னன்ட்டு. பார்க்கிங்லேருந்து கிளம்பிட்டோம். ஐயோ எல்லா வண்டியிலையும் கொடி வச்சுருக்காங்கங்க, நம்ம வண்டியில் மட்டும் கொடியை காணவே. சரி விடுங்க, வாங்கிடுவோம். நம்ம ஆள் பழையபடியே சரியாயிட்டான், அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்கு மேலே பாருங்க, யாரும் என்னை விட்டுட்டு போக முடியாது, நான் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறேன். கொடி என்ன இப்படி பின்னாடி வருது, அப்பா கொதிக்கிறேன். அப்பா இப்போதாங்க சந்தோஷமாக இருக்குது வண்டி ரெடி ஆனதுக்கப்புறம். வண்டி பிரச்சனைனாவே நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுது, மனசுக்கு எல்லாமே. அதுதான் பைக்கர் சட்டுருக்கு. இன்னும் ஒன்று இருக்குங்க, இந்த ஹெல்மெட் வைசரில் இந்த லாக் பின் வேறு உடஞ்சிருச்சு, அதனால் வைசரை க்ளோஸ் பண்ணனா ஒரு மாதிரியாக இருக்குது. சரி விடுங்க, சேஞ்ச் பண்ணிவிடு. அதையும் ஃப்ளாக் எதுவுமே இல்லை. அங்கே போட்டு நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். भैया 500 या जीपे Okay. On this attack one. Open. Yeah. Ngacel dan sini. இங்கே ஒரு 500 அடிக்கிறோம், பார்ப்போம். இன்றைக்கி ஒரு நாள் சுற்றுறதுக்கு இது போதுங்க, நாளைக்கு அடிச்சுப்போம் மீதிலாம். இங்கே 101 ரூபா பெட்ரோல், பரவாயில்லையே. भैया ओके ओके நிதிஷ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு. அவர் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கேட்டார்னா, நேற்று 2 நாள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக தனியாக ரைட் பண்ணோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நிதிஷ் ப்ரோ பைக் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் விட்டுருக்காரு, அதனால தான் அந்த பைக் ஓட்டிகிட்டு வர்றாருங்க.
சிக்கு 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 சிக்கு. இங்கே பாருங்கள், ஹெச்பி பங்க்கு கம்பெனியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் அப்போனா இங்கே கம்மியாக கொடுக்கலாம்ல நீங்கள், ஹெச்பி மட்டும். அப்போனா நம்ம உள்ளே போனால் கம்மியாக கிடைக்குமோ? அதெல்லாம் தரமாட்டாங்க. வாவ், இடமே சூப்பராக இருக்குங்க. இப்போ எங்கே போகிறோம் என்னன்னு எனக்கே புரியல. முன்னாடி நம்ம அண்ணாங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க தான் ஏதோ சிந்து நதின்னு ஏதோ ஒன்று சொன்னாங்க. அப்படி தான் சொன்னாங்க. ஆமாம், சிந்து நதி, இந்த 2 ரிவர் வந்து கலக்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே போய் பார்ப்போம். எதுக்கு நிப்பாட்டுறாங்கன்னு தெரியலையே. பர்மிட் கேட்குறாங்களா? ஆட பாவீங்களா, பர்மிட் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்களாமே. இப்போ இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட்டா? சரிங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆட பாவீங்களா, பர்மிட் எல்லாம் உள்ள விட மாட்டேன்ட்டாங்களே. நிதிஷ் ப்ரோக்கும் எனக்கும் பர்மிட் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்ளை பண்ணிட்டாரு. சரி பார்ப்போம், இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே ப்ரோ, பிபின் இங்கேயே பாஸ்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோங்க. நான் சிந்து நதின்னு என்ன சொன்னேன்ல, அது இல்லை, சங்கமம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்பா இந்த வைசர் வேறு கொஞ்சம் செல்ல பண்ணுதுங்க. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒழுங்கா லாக்கா விடா, செல்ல பண்ணாதடா. ஓகே போகலாம். இங்கே கூட சப்போஸ் நீங்கள் யாராவது பாஸ் எடுக்காமல் வந்தீங்கன்னா இங்கே கூட எடுத்துக்கோங்க. 525 ரூபா சம்திங், 6 நாளைக்கு நினைக்கிறேன். எல்லா இடத்துக்கும் பாஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. பிபின், இப்போ நம்ம முன்னாடி நம்ம அண்ணா போகிறாருல, அந்த அண்ணா மண்டையில் பாருங்களேன், கரெக்டாக கொடி இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஸ்பைக் மாதிரி தெரியுதுல, சூப்பராக இருக்குங்க. கொடி ரொம்ப பறக்குதுன்னு கரெக்டாக ஒரு ஹெல்மெட்டில் தாக்கு பிடிச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்கவே நல்லாயிருக்கு. இதுவே ஸ்னோ டைமில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃபுல்லாக பனியாக தான் இருக்கும். முன்னாடியும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை இங்கெல்லாம் பனி வராதோ தெரியலையே. ஒரு டைம் வருவோங்க நம்ம, அதாவது எந்த மாதிரி டைம்னா இந்த பிப்ரவரி இந்த மாதிரி டைம்லாம், அப்போலாம் லடாக் அலோவே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். இப்போ எல்லா வண்டியிலையும் ஃப்ளாகு, சரி நம்ம வண்டியில் ஃப்ளாக் இல்லையே, வாங்கி வைக்கிறோம். இவனை முதல்ல நான் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டாக கழுவி லடாக் ஃப்ளாக் வாங்கி வச்சுருக்கோம், அதை கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணணும், செயின் லூப்லாம் அடிக்கணும். கொடி கண்டிப்பாக இவனுக்கு ஒன்று போடணுங்க. இல்லையா இல்லை சுற்றுறோம், கொடியெல்லாம் பயங்கரமாக கட்டிக்கிட்டு தான் சுற்றுறோம். ஹாய், அந்த பாப்பா பாருங்க, கண்ணாடி போட்டுக்கிட்டு இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. ஆஹா, ரோடெல்லாம் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த ரோட்டை பார்த்தோன்னையும் நல்லா கார்னரிங் பண்ணணும்னு தோணுது. நானும் ஒரு தடவை கார்னரிங் பண்ணேன்னா செருப்பு தேஞ்சு போச்சுங்க. நான் ஷூ போட்டுட்டு வரல, செப்பல் போட்டு வந்திருக்கேன். வரக்குள்ள ஷூ போட்டு வந்துருக்கணுங்க. நான் சும்மா அங்கே அசால்ட்டாக தானே சுற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு வந்துட்டேங்க. சரி ஓகே, வேணுங்க பார்த்துக்கலாம். வாவ், எவ்வளோ அழகாக இருக்கு இடம். ஏய் பக்கி ரைடு இங்கே ஒரு ஸ்டாப். மேக்னெட்டிக் இல்லா இதுவா நீங்கள் சொன்னீங்களே? அப்படிங்களா? அப்படியா? ஆனால் இது இறக்கமாக இருக்குண்ணா, அதான் இழுத்துட்டு போகும். சரி இப்படி எடுத்து பார்க்கலாம். எங்க செக் பண்ணோம்? மேக்னெட்டிக் செக் பண்ணிடுவோம்.